கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மம்முக்காவுடைய நடிப்பில் ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக நம்ம தியேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாக இருக்கிற பசூக்கா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை இவங்க சொன்ன ஆர்டர்லேயே சொன்னால் கண்டிப்பாக ஒரு சில ஸ்பாய்லரோடு சேர்த்து தான் சொல்லி ஆகணும். அதனால் இதை வேறு மாதிரி சுற்றி வந்து நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன். கொச்சியில் க்ரைம் ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஏசிபியாக இருக்கக்கூடிய நம்ம ஜிவிஎம்மை எல்லாத்தையும் களை எடுத்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றாப்புல. ஆனாலும் இவருக்கே சவால் விடுற லெவலில் அடுத்தடுத்து ஒரு குறிப்பிட்ட கேங்கு கொள்ளைகளை நிகழ்த்துது. இத்தனைக்கும் இந்த ஒரு கொள்ளையும் பண்ணுறதுக்கு முன்னாடியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஹிண்ட்ஸ் எல்லாம் விடுறாங்க. இருந்தும் அந்த கொள்ளையை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் தடுத்து நிறுத்தவே முடியலை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் எப்படி இந்த கொள்ளை கும்பலுக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கானோ அந்த மாதிரி நம்ம சைட்லேயும் ஒரு மாஸ்டர் மைண்டை சேர்த்துக்கிட்டா தான் நம்மளால் அவங்கள பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருடைய உதவியை நாடுறாப்புல ஜிவிஎம். இதுக்கப்புறம் அந்த கொள்ளை கும்பலை அந்த நபருடைய உதவியினால் இவர் கண்ட்ரோல் பண்ணாரா, பிடிச்சாரா, இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இது எல்லாம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளியராக ஒரு காலை எடுங்க. இந்த படத்தை டெனோ டென்னிஸ் அப்படின்னு ஒரு அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காப்புல. யாரை வச்சு? கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மம்முக்கா வச்சு. இதெல்லாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஈவன் கதைக்களமாகவே க்ரைம் த்ரில்லர் இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு கதைக்களத்தை எடுத்து தான் அவர் களத்தில் இறங்கியிருக்காப்புல. டெஃபினட்டாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டை நீங்கள் அவ்வளவு லேஸில் ப்ரிடிக்ட் பண்ண மாட்டீங்க. இத்தனைக்கும் அந்த ட்விஸ்ட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கோ ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த படத்துக்குள்ளே அப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு தான் இந்த கதைக்களத்தை அவர் பண்ணியிருக்காரு. திரைக்கதையாக பார்க்கும்போது கூட ரைட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்கணுமோ, ஒரு கதையை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரை சுவாரஸ்யமாக ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லா விஷயங்களுமே இந்த கதைக்குள்ளே இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் நம்ம மம்முக்கா தான். ஒரு சில சீன்ஸ் ரொம்ப செட்டிலாக, ஒரு சில சீன்ஸு கொஞ்சம் மாஸாக அட்டகாசமாக அந்த கதாபாத்திரத்தை அவர் பண்ணியிருக்காப்புல. அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரம் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணுமோ அதை ரொம்ப அழகாகவே அந்த கேரக்டரில் அவர் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஒன்று, அவர் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டார் அப்படின்னா மல்லாக்கப்படுத்து 2 கை 2 கால்களை வச்சுக்கிட்டு குழந்த மாதிரி அப்படி குதூகலிக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. அது ஒரு சீனில் அந்த மாதிரி ஒரு 3-4 தடவை அதை அவர் பண்ணுவார். இந்த ஐடியாவை எந்த உள்ள அவர்கிட்ட சொன்னது அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அது மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல். மம்முக்காவுக்கு அடுத்து இன்னும் முக்கியமான 2 கதாபாத்திரங்கள்னால் ஒன்று ஜிவிஎம், இன்னொன்று ஹக்கீம் ஷா. 2 பேருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இது போக ஐஸ்வர்யா மேனன், திவ்யா பிள்ளை, ஷைன் டாம் சாக்கு, சித்தார்த் பரதன், பாபு ஆண்டனின்னு சொல்லி மற்ற சப்போர்ட்டிங் காஸ்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்துக்கு 2 சினிமோட்டோகிராஃபரு, 2 எடிட்டரு அப்படின்னு சொல்லி எல்லாமே 2 பேர் சேர்ந்து பார்த்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம். பட் இந்த கதைக்கு என்ன தேவையோ டெக்னிக்கலி சவுண்டாக ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு விஷுவலி அப்பீலிங் ஆகட்டும், முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக ஒரு சில கட்ஸை ப்ளேஸ் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி இந்த 4 பேரும் சேர்ந்து தேவையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கதையில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த கதையை பயங்கர ஸ்லோவாக இவங்க நரேட் பண்ணிட்டாங்க. மலையாள படங்கள் எப்பயுமே ஸ்லோவாகத்தான் நரேட் பண்ணப்படும், அது வேறு விஷயம். ஆனால்
இவங்க ரைட்டிங்கில் நான் சொன்ன மாதிரி திரைக்கதையாக எல்லா காட்சிகளையுமே சுவாரஸ்யமான காட்சிகள் தான் உள்ளே இருக்குது. ஆனால் அதை சீன்ஸாக கன்வெர்ட் பண்ண விதத்தில் பயங்கர லென்த்தாக எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்திலலாம் ஈவன் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கூட ஒரு சில காட்சிகள்லாம் ஹலோ டைரக்டர் சார் அடுத்த சீனுக்கு எப்போ போவீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸ்லோவாக நகருது காட்சிகள். அதுதான் நம்மளுடைய பொறுமையை பெருசாக சோதிக்குது. இதனாலேயே ஏங்க படம் அங்கங்கே லேக் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலு நம்ம பேக் ஆஃப் த மைண்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் அடுத்தடுத்து கொள்ளைகளை நிகழ்த்துது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிம்ம சொப்பனமாக அந்த கேங்கு செயல்படுது. இப்போ அந்த கேங்கை பிடிக்க முடியாமல் ஒரு ஏசிபி தவிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை இந்த படத்தில் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த இன்டென்ஷன் தான் இதெல்லாம் ஒரு இன்டென்ஷனாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சப்புன்னு ஆகி போச்சு நமக்கு. அது நான் சொல்கிறத விட என்ன அப்படின்னு நீங்கள் படமாக பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும் எந்த விஷயம் நமக்கு சரியாக ஒட்டலை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற அந்த மேட்ரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜிவிஎம் இருக்காப்லையே, அவர் ஆக்சுவலி கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக ஜிவிஎம் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காப்புல. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் ஒரு ஸ்மார்ட்டான போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத அவருடைய நுனி நாக்கில் அவர் இங்கிலீஷ் பேசுகிற விதம் அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் அவங்க சித்தரிச்சிட்டாங்க. அது ஓகே. ஆனால் பயங்கர ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆஃபீஸருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களாவது அவரே எக்ஸ்ப்ளோர் பண்ணார், அவரே கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்கலாம். அது பெருசாக அந்த சைடு இவங்க போகவே கிடையாது. ஏன்னா அந்த லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் அந்த மேட்ரு நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை. அதுவே சரி ஓகே ஜிவிஎம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை கூட லீடு கொடுக்குறது என்னவோ நம்ம ஹீரோ தான். ஸோ அதையும் அவரே கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜிவிஎம் உடைய கேரக்டர் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேரக்டர், மம்முக்காக்கு ஈக்குவலாகவே எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். பட் அதை இன்னும் சுவாரஸ்யமாக ஸ்மார்ட்டாக எழுதின அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக அந்த கதாபாத்திரம் செயல்படுற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்பிலையாவது இவங்க உள்ள வச்சிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி லாஜிக்கு அப்படிங்கிறது இந்த படத்துலையுமே பிரச்சனையாகத்தான் இருக்குது. பாருங்கள், வர வர மலையாள படங்கள்லேயே லாஜிக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் மேட்ரு என்ன தெரியுமா, தமிழ் படத்தில் லாஜிக் இல்லை அப்படின்னா நீ மலையாள படம் மட்டும் நல்லா இருக்கும்ப அப்படிங்கிறாங்க. இங்கே மலையாள படத்தில் லாஜிக்கே கிடையாதுங்கன்னு பல படத்துக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ மலையாள ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கோலிவுட்டில் அப்படியே லாஜிக்காக எல்லாம் கிழிச்சிட்டீங்க, எங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னதான்டா சொல்கிறது, அப்புறம் இருக்கத்தானே சொல்லணும். இந்த படத்துலையுமே லாஜிக்காக நிறைய விஷயங்கள் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இன்னும் பக்காவாகவே அதை பண்ணியிருக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான். பட் அது சொல்லப்பட்ட விதத்தில் கொஞ்சம் வளவலா குளகுலான்னு இழுத்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாங்க. ஒரு நல்ல கதை, ஏன் இப்படி பண்ணாங்க, இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் கொண்டு இந்த படம் நம்மளை விட்டுருச்சு. இந்த படம் தியேட்டர் வாட்ச் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த படம் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக ஒரு தடவை பாருங்கள். இந்த படம் உங்களை கவரக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது. அது தியேட்டருக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து போகும்போது கவருமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஓடிடியில் வரும்போது ஒரு தடவை டெஃபினட்டாக பாருங்கள். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.